சரி சீதா, நான் அப்படியே கிளம்புற தோட்டத்துக்கு. என்னப்பா ராமு? காளிமக்கா வாங்க வாங்க. வர சீதா. இதை பால் வாங்குறதுக்கு நீ வரவே இல்லை. சரி அதான் இங்கே 2-3 பேர் பால் ஊற்ற வேண்டியது இருந்ததா. சரி அதான் அப்படியே உனக்கு கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆமாக்கா, காலையில் எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் நேரமாகி போச்சா. சரி பால் வாங்கிட்டு வரக்குள்ள லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு சரி பிள்ளைங்க வேற எல்லாம் காலேஜுக்கு கிளம்பணுமா. சரி அதான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா வேணா வந்து வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களா? இருக்கட்டும் சீதா, பரவாயில்ல. என்ன இப்போ அதான் இங்கே பக்கத்தில் தான் நூற்றுக்கு வரா. அப்புறம் என்ன வயிற்று புழுக்கறி வேற வீட்டில் இருக்கிறா. அவளுக்கு ஏதாவது பால் வீல ஏதாவது ஊற்றி கொடுக்கணும்ல. நல்லா அம்மா குங்குமம் பூவெல்லாம் போட்டு கொடுக்குறியா? அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க, போட்டு தான் கொடுக்குறேன். நீ தான் சொல்லு சீதா, நான் வாங்கி தரேன். சொல்கிறேம்மா, நான் சொல்கிறேன். அதே இன்னும் கொஞ்சம் இருக்குதே, தீரக்கு முன்னாடி சொல்கிறேன். சரி பேசிட்டுங்க, தோட்டத்துல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. சரிக்கா, நான் கிளம்புறேன் அப்படியே. சரிப்பா ராமு, நானும் இன்னைக்கு தோட்டத்து பக்கம் வருவோனே, அப்புறமேல் வரேன். சரி வாங்கக்கா. நானும் பாருங்க வாழையெல்லாம் போட்டிருந்தல்ல, அது வாருங்க காற்று வேற ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த நேரத்துல சாயும் தெரியல. சாஞ்சு போச்சுன்னா எல்லாம் வீணா போயிடும். இப்பவே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு அதான் எல்லாம் இன்னைக்கு வாழையெல்லாம் வெட்டி எடுத்துடணும்னு இருக்கிறேன். இன்னைக்கு அந்த வேலையை தான் பார்க்கணும். நாமளா சரி பண்ணிட்டோம்னா பரவாயில்ல. காத்துல அதுவே விழுந்தா ரொம்ப சேதாரமா இருக்கா. நீ ஆடி காத்துல வாழையெல்லாம் நீ இது பண்ண முடியாது, இப்படி விட்டு வைக்க முடியாது. எனக்கு 2 நாளா ராத்திரி படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. காத்து அடிக்க அடிக்க எந்த நேரத்துல சாயும் தெரியாம ஒரு மாதிரி உருக்குன்னு இருக்குது. அதான் இன்னைக்கு முதல் வேலையை அந்த வேலையை பார்த்துடலான்ட்டு தான் காலங்களை வர சொல்லியிருக்கிறேன். அதான் இன்னைக்கு எல்லாம் வாழைங்களெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் காட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் புது வாழைங்களை நட்டுக்கலாம். ஆமாப்பா, ஆமா சரியா சொன்னப்போ. இந்த காத்துல எல்லாம் வாழைங்களை வச்சுட்டு இருக்க கூடாது. முதல்ல அதை எல்லாம் வாழைங்களெல்லாம் வெட்டி எடுத்துரு, அதுதான் நல்லது. இல்லாட்டி நட்டமா போயிரு இவ்வளவு நாள் பாடுபட்டதெல்லாம். முதல்ல அந்த வேலையை செய்யு. ஆமாக்கா, போன வாட்டி கூட பாதி வாழைங்களுக்கு மேலே எல்லாம் சார்ந்து எல்லாம் இதாகி போச்சுக்கா. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி நான் இன்னைக்கு போய் அந்த வேலையை தான் பார்க்கணும். சீதா, மதியம் சாப்பாட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நீ கொண்டு வர வேண்டாம், அங்கெல்லாம் கசகசன்னு இருக்கும். சரியா? வரமாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் கொண்டு வர வேண்டாம்னு சொல்றீங்க. அப்புறம் பட்டியாவே இருக்க போறீங்களா தோட்டத்துல? ஏமாமா, உங்களுக்கு வேலை இருந்தா இருக்கட்டும், நான் வேணா கொண்டு வந்து ஒரு எட்டு கொடுத்துட்டு போறேன். இப்ப என்ன? இல்ல சீதா, அது மழை வேற பாரு கொஞ்சம் எல்லாம் பெஞ்சிருக்குது. கசகசன்னு வேற இருக்கும். அங்க வாழைக்குள்ள எல்லாம் வந்தா வலி குட்டுரும். நீ வர வேண்டாம். வரணும்னா ஃபர்ஸ்ட் நானே ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறேன். சரியா? வண்டியில எடுத்துட்டு வந்தானா கொஞ்ச நேரத்துல வந்து சாப்பிட்டுட்டு போயிருவேன். நீ வீட்லயே இரு. நீ அந்த பக்கம் எனக்கு வர வேண்டாம். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, அவங்க எல்லாம் சாப்பாடு போற நேரத்துல நீங்களும் ஒரு எட்டு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரியா? சரி பார்க்கலாம். சரி காளி மக்கா, வரேங்க. தலைவர் எங்க கிளம்பிட்டாரா? அவரு ஏதோ வேலை இருக்குதுன்னு இப்பதான் கிளம்பிட்டு இருந்தாரு. சரி நானும் பால் எடுத்துட்டு இப்படியே வந்துட்டேன். என்ன போயிருந்தா போயிருப்பாரு மனுஷன். சரிக்கா, சரி பேசிட்டு இருங்க. நான் அப்படியே கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஆளுங்க எல்லாம் வேற வந்திருப்பாங்க. சரிப்பா ராமு. என்னக்கா சிம்ரன் பள்ளிக்கூடத்தை கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருக்கிறா சீதா. அதான் சின்னம்மா இங்க தான் இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. காலையில் அவங்களே எல்லாம் பார்த்து பண்ணிடுறாங்க சமையல் கட்டில். நமக்கு இந்த மாடு கண்டில் பார்க்குறதுக்குமே இந்த பால் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறக்கு சாணின்றக்கு இந்த மரவாசல் வேலையே சரியா இருக்குது. சின்னம்மா வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அன்னைக்கு அண்ணன் வீட்டுக்கு போய் அங்கே 1 மாதம் 1.5 மாதம் இருந்துட்டாங்கல்ல. அப்போ தான் எனக்கு அப்படியே கையொழஞ்ச மாதிரி இருந்தது. காலையில் அதே வேலையை பார்த்துட்டு அடுப்புலையும் போய் செஞ்சுட்டு இருக்கோன்னு. இப்போ பரவாயில்ல. இப்போ அவங்க இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக தான் இருக்குது. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. ஏதோ கூட ஒரு ஆள் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். நல்லதான் எனக்கு தான் அந்த கொடுத்து வைக்கல அந்த பாகியமே. சரி விடு சீட்டை, என்ன பண்ணுறது, வருத்தப்படாத. என்னக்கா பண்ணுறது, நினைக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் நினைக்கதான்னு தோணுது. நமக்கு இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ கிடக்குறாங்க அவங்க பாட்டுக்கு, நான் பாட்டுக்கு இப்படி இருக்கிறேன். என்ன பண்ணுறது போங்க. ஏதோ கூட வயசானவங்க இருந்தால் எனக்கு பிள்ளைங்களால வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதோ வீட்டில் இருந்தா நாமளே எங்கேயாச்சும் போகவும் வர கொஞ்சம் இதாக இருக்கும். வீட்டில் ஆள் இருக்கிறாங்கன்னு ஒரு நிம்மதியும் பாதுகாப்பாகவும் இருக்கும். எனக்கு தான் அந்த இதே இல்லையே. எங்கே போனாலும் ஒரு குறுக்குன்னு போக வேண்டியதாக இருக்குது. பிள்ளைங்களுக்காக டபுன்னு போகிற வேலைகளுக்கு கூட பாதி விட்டுட்டு ஓடி வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது போங்க. உங்கள் அம்மா வச்சுருக்குறாங்களே சீ, தமிழையாச்சும் வர சொல்லி இங்கே இருக்க சொல்லல. எனக்கு ஆசைதாக்கா. அது எங்கள் அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் இந்த பக்கம் விடுறதே இல்லை. என்னதான் பண்ணுறது? நானும் அடிக்கடி ஃபோன் பண்ணி அம்மா கொஞ்ச நாள் இருக்கட்டும் எங்க கூட அனுப்புனா அவன் எங்கே அனுப்புகிறான். அம்மாவுக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஆசைதான். அவங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. முதல்ல கிராமத்தில் தான் இருந்தாங்க. அண்ணாங்க வேலை செய்யலாம், அங்கே பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. விற்றுட்டு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் எல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளைங்களும் அங்கங்கே எங்கே வெளிநாட்டில் எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறான். ஏதோ எங்கள் அம்மா அங்கேயே வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் விடுறதே இல்லை. சரி வருவாங்க. சரி விடு, வருத்தப்பட்டுட்டு இருக்காது. என்ன பண்ணுறது? சரி, என்ன சமையல் வேலையெல்லாம் ஆச்சா? அகில் என்ன பண்ணுறா? அந்த புள்ள படுத்துட்டு தாக்கா இருந்தது. இப்போ தான் எழுப்புறக்கு போனேன். சரி தூங்கிட்டு இருந்தான். சரி அவளே எந்திரிக்கட்டும்னு விட்டுட்டான். நம்ம இந்த குமரங்க 2 ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. காலேஜுக்கு போகணும்ல இன்னைக்கு. நானும் அரிசி போட்டேன், சாப்பாடு ஆயிருக்கும். இறக்கி வச்சுட்டு குழம்பு தான் தாள் சுட்டுட்டு வந்தேன் இப்போதான். சரி அதான் இவர் கிளம்புனாரா. சரி அதான் சாப்பாடு ஏதோ கொடுத்துடலான்னு பார்த்தா வேண்டான்ட்டாரு. அது குழம்பு வேறு அடுப்பில் ஓட்டுக்கிறேன். சரி வெங்காயம் மேலே உரிச்சிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கீரையெல்லாம் உருக்கிட்டு சரி அதான் மரத்தில் போட்டு அப்படியே கொட்டிட்டு அப்படியே இருந்தேன். எல்லாம் ஆயிடுச்சு.
பழம் மட்டும் கொஞ்சம் இருக்கணும், அது மட்டும் இறக்கி வச்சா போதுக்கா. சரி சீக்கிரம் வந்தா பால் குடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்தேன். நானும் இப்படி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே தோட்டத்துக்கு போற வேலை இருக்குதே, போகணும். சரிந்தா? சரிக்கா. சரி, தோட்டத்தில் என்னக்கா வேலையா உங்களுக்கு? ஆமா சீதா, கொஞ்சம் ஆளுங்களை வர சொல்லியிருக்கிறேன். இந்த கிழங்கு ஊனிடலான்னு பார்த்தேன் இன்னைக்கு. சரி, அதான் சொல்லியிருக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் வர சொன்னேன். நீ கொஞ்சம் கூட இருந்து இந்த கிழங்கு ஊனி விட்டுறலான்னு பார்க்குறேன். அது அப்படியே வந்தால் வரட்டும். அதுதான் அந்த வேலையாக தான் போகிறேன் இன்னைக்கு. ஏதோ கொஞ்சம் ஆளுங்களை வர சொன்னால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், நாமளும் வந்துடலாம். வரும்போது அப்படியே மாடு ஒட்டிட்டு இந்த பக்கம் வந்துடலாம். சரி, அதுக்கு தான். சரி சீதா, அப்படியே கிளம்புறேன். கிளம்புன்றக்காக்கா, முன்னாடியே சொல்லியிருந்தா நாமளே 4 பேர் போயிருக்கலாம்ல. ஏக்கா எதுக்கு வெளி ஆளுங்களையெல்லாம் வர சொன்னீங்க? சின்ன வேலை தான், நாமளே பார்த்துருக்கலாமே. பார்த்துருக்கலாம் தான், உனக்கு தான் வயிற்றுக்குள்ள கறி வேறு வீட்டில் இருக்கிறா. நீ அவளை விட்டுட்டு எப்படி தோட்டத்துக்கு வேலைக்கு வருவேன்னு பார்த்தேன். அப்புறம் யார் இருக்கிற மலர் ஒருத்தி தானே, அவளும் காசு தோட்டத்து வேலைக்கு போகிறதே இல்லை. நாம யாரும் எங்கே போகலன்னா அவங்க தனியாக வருவா. அப்புறம் யார் இருக்கிறா? இந்த சின்ன பிள்ளைங்க இல்லாமல் இவங்களை வச்சு வேலை வாங்க முடியுமா? இதெல்லாம் ஆகாத வேலை. நீ வந்தால் பரவாயில்ல, இப்போ தான் உனக்கு வர முடியாத மாதிரி இருக்குது. சரி, அதான் யோசிச்சு பார்த்தேன். அதான் அந்த மல்லிகா கிட்ட தான் சொல்லிட்டு கூட 2-3 பேரை கூட்டிகிட்டு வர சொன்னேன். அவள் தான் சரின்னு சொல்லியிருக்கிறா. நீங்கள் சொல்கிற சரிதாக்கா. சரி, ஏதோ இடையில சின்ன சின்ன வேலைக்கு போகலாம் தான். இன்னும் டைம் இருக்குதுல்ல குழம்பு பிறக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது, அவங்க இருக்கிற வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். சரி, அதனால தான் சீதா. சரி, என்ன எப்போ டெலிவரி சொல்லியிருக்கிறாங்க? 7 மாதம் முடிஞ்சிச்சுல? 8 மாதம் ஆச்சுக்கா. ஆஸ்பத்திரிக்கு வேறு போகணும் அடுத்த வாரத்தில். என்னமோ ஸ்கேனெல்லாம் பண்ணணுமாமா இந்த வாட்டி. அது போயிட்டு வரணும். இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு தான் போகணும் நான் கேட்டதுக்கு. சரி, அப்புறம் அடுத்த வாரத்தில் போய் ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும். அப்புறம் என்ன 2 மாதம் டைம் இருக்குதா? அது முன்ன பின்ன ஆகும், எப்படி வேணாலும் ஆகும். நம்ம சொல்ல முடியுமா? ஆமாம், அதுவும் சரிதான். சரி, அது கடவுள் எப்போ இது பண்ணுறாரோ அப்போ தானே நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. சரி, குழந்தை வரனால அப்புறம் 2-3 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு இருப்பாளா? இருப்பாந்தாக்கா நினைக்கிறேன். நானும் 5 மாதம் வச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த தம்பிக்கு ஒரு 3 மாதம் இருந்துட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கிறாராட்டு இருக்குது. பார்க்கலாம், அதில் குழந்தை பிறக்கட்டும். சரி சரி, அங்கே போய் என்ன உங்கள் மாமியார் தான் கூட இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கதான். சரி, நம்ம கடமையை நாமளே செய்யணும்ல ஏக்கா. ஆமாம், செஞ்சுதான் ஆகணும். அவன் அம்மா ஒழுங்காக இருந்தா இதெல்லாம் அவங்க பார்க்கணும். பாரு, நீ பார்த்துட்டு இருக்கிற. சரி விடு, எதுக்கு அவங்க நாய்க்கு பேசிட்டு. சரி சீதா, சரி, நான் டைம் ஆயிடுச்சு எனக்குமே. நானும் அப்படியே கிளம்புறேன், வேலை கிடக்குது நிறையா. சரி, நீ போய் ஏதோ அடுப்பில் வேறு வச்சிருக்கிறேன்னா போய் பாருப்போ. சரிங்க காலுமாக்கா. என்ன வீடெல்லாம் திறந்து தான் கிடக்குது? இந்த டொப்பிக்கார வண்டி வேறு வெளியே நிற்குது. நான் இன்னும் கிளம்பலையா? யோ டொப்பி, என்னையா இன்னும் வீட்டில் தான் இருக்கிறியா? நேரம் கிளம்பியிருப்பா, இன்னும் கிளம்பலையா இன்னைக்கு? இல்லை நீலா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போடலான்னு லீவ் போட்டுட்டா. ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, அதான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லீவ் போட்டுக்கிறியா? அப்படியா? சொல்லவே இல்லை. ஏயா அதிசயமா இருக்குது, லீவ் போட்டுட்டு வீட்லயே இருக்கிறேன். சரி, அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? எங்கே? அதான் வெளியே போயிட்டு தானே வந்திருக்கு. அப்புறம் என்ன? ஓ டொப்பி, உனக்கு இருந்தாலும் திமிரு பேச்சுக்கு மட்டும் குறைச்சவே இல்லையா? நானே நடந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு இப்போ தான் வரேன். அம்மா, உங்கள் அம்மா இங்கே? அம்மா அங்கே ஆத்தா கிட்ட திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நீ பார்க்கலையா வரும்போது? நான் பார்த்தேன், அந்த கிழவி எந்த திண்ணையில் போய் யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்குதா? யோ வாயா, அதான் லீவ் போட்டுக்கிறீல, கிண்டல் பண்ணாமல் எங்கேயாச்சும் வாயா, வெளியே ஜாலியாக எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய். ஓடி இருக்கு ஒரு வேலை இல்லை. எங்கே போகிறதுன்னு ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்தால் சொல்லி வர்றேன். சும்மா அங்கே வா இங்கே வா கூப்பிடாத. நானே எனக்கே டயர்டாக இருக்குன்னு லீவ் போட்டுக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கணும்னு. இப்போ வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாங்கிற. போ, எங்கேயாவது முக்கியமான இதாக இருந்தால் சொல்லு, அங்கே கூட்டிகிட்டு வரேன். வேலை இல்லை, அங்கே இங்கேனாலும் எங்கேயும் போக முடியாது. நானே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் லீவ் போட்டுக்கிறேன். இன்னைக்கு போய் ஊர் சுற்றிட்டு இருக்க முடியாது. முக்கியமான வேலையா? முக்கியமான வேலைனா என்னையா முக்கியமான வேலை? யாரையாவது மண்டையை போட்டாதான் வருவியா? இல்லாட்டி கல்யாண காட்சினா தான் வருவியா? வேற எங்கேயும் வரமாட்டியா? ஓ டொப்பி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறியா? இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். அதை விட்டுட்டு சும்மா அங்கே போகலாமா எங்கேயாச்சும் போகலாமானாலும் கேட்காத. யோ, நீ லீவ் போட்டுப்பேன் எனக்கு எப்படியா தெரியும்? இப்பதானே சொல்றேன். எப்பாவது பிளான் பண்ணி தானே போக முடியும். நீ வெளியே தூரமா கூப்பிட்டாலும் வரமாட்டேன். சரி, பக்கத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னா கூட என்னமோ சலுப்பு தட்டுற. நீ ரொம்ப நமக்கு திமிராகி போச்சியா? நேற்று நல்லா போய் ஊர் சுத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு டயர்டாகி லீவ் போட்டுக்கிறேன், அப்படிதானே? நான் எங்கேயாச்சும் கூப்பிட்டா மட்டும் நீ வரமாட்டேன். நீ மட்டும் நல்லா போய் தனியாக சுத்திட்டு இருக்கிறியா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுட்டு தான் கம்மன் இருக்கணும். தெரியும்ல, அப்போ விடு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஒரு நாளுக்கு லீவ் போட்டு மனசு வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்னு முடியுதா? நான் எங்கே வெளியே கிளம்புறேன். போ, ஆஃபீஸ்க்கே போகலாம். இங்கே இருந்து உங்ககிட்ட அவள் ஓடி ஆடிட்டு இருக்கிறது. நான் கிளம்புறேன், போ. யோ, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஏதோ சண்டை போட்டுட்டேன்னு சொல்லி போறாங்கறியா? தெரியும் அவனோட நடிப்பெல்லாம் என்னன்னு. போ கிளம்பி ஓடு. நீ வீட்டில் இருந்து எனக்கு டார்ச்சல்டா. நானும் ஜாலியாக வச்சு வீட்டில் நிம்மதியாக இருப்ப தனியாவே. நீ போ. என்னம்மா அந்த ஆளை கூப்பிட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான். கிளம்பியா டொப்பி, நீ வீட்டில் இருக்காத போ. எனக்கு டைம் வரும், அப்போ நானும் பாரு நல்ல ஊர் சுற்றுறதுக்கு தான் போவேன். அப்போ என் காலில் விழுந்து கெஞ்சோனியா, என் கூட வானிலா நம்ம 2 பேரும் சேர்ந்து போல நீ கெஞ்சுவேன். அன்னைக்கு பார்த்துக்கிறேன். இப்போ போ, நீ தனியாக போயே சுத்து. நான் எங்கே சுத்த போகலன்னா நீ நம்பவா போறா? என்னமோ நினச்சிக்கோ. உங்ககிட்ட யார் பேசி ஜெயிக்கிறது? நீ பேசுறதே சரியா இருக்கட்டும். நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்து எடுத்து வை, சாப்பிட்டு போறேன். ஏயா இப்போ
மட்டும் டயர்டா இல்லையா உனக்கு? ஆமா எங்க வீட்டுல இருக்க முடியுது. சரி விடு, அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு போகணும். போ சாப்பிட்டு ஏதாவது எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போறேன். இந்த டொப்பித்தால என்ன வேணாலும் பண்ணுவான், நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. அது மீறி கேட்டால் எப்படியெல்லாம் மனுப்பி என்னென்னலாம் பேசி எஸ்கேப் பார்க்குறான் பாரு. டொப்பி மண்டியா இருயா, ஒரு நாளைக்கு உன்னை நல்லா சிக்குவியல் அன்னைக்கு இருக்குவியா உனக்கு. ஐயோ என்ன நம்ம நேற்று போனது இவளுக்கு தெரியாதுன்னு பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சு கேட்கறாளே. ஐயோ இவளுக்கு தெரியாம எதுவுமே பண்ண முடியாதாட்டு இருக்குது. சார் பசங்களோட போய் ஒரு நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நேற்று போனா, இன்னைக்கு இவளுக்கு பதில் சொல்லி மாலையில தலை வலிக்குது. இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா இவ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா. அதுக்கு நம்ம பேசாம ஆஃபீஸ்க்கே போயிடலாம். நிலா பசிக்குது, எல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. யோ இரியா டொப்பி எடுத்துட்டு வர பறக்காத. எப்பா எப்படியோ வெற்றிகரமாக காலையிலேருந்து கஷ்டப்பட்டு சுடுதண்ணி வச்சுட்டோம். அப்பா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த கிளவி அடிக்கடி சுடுதண்ணி எடுத்துட்டு வா, சுடுதண்ணி எடுத்துட்டு வா நச்சடிக்குது. நல்லா குண்டா நிறைய வச்சுட்டோம். ஓ பொழுதுக்கு இதேவே மோந்து கொடுத்துடலாம். எப்படியோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இனி அடுத்தது சமையல் பண்ணணுமா? கிளவி சோறாக்கியாச்சான்னு கேட்குமே. என்ன பண்ணுறது? என்ன சோறு செய்கிறது? சரி முதல்ல வெள்ளை சோறு செய்யலாம். சரி அடுத்தது சாப்பாடு செய்கிற வேலையை பார்க்கலாம். ம் ஆ தட்டி வச்சாச்சு. சரி அடுத்தது என்ன பண்ணணும்? அரிசி போட்டுடலாமா? ஆமாம் நம்ம ஒரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் பாரு. அரிசி போடாமல் சோறு எப்படி ஆகும்? ஆமாம் அரிசிக்குள்ளே என்னமோ போடுவாங்களே, தண்ணியா? ஆ ஆமாம் முதல்ல தண்ணி போடணுமா அரிசி போடணுமா? ஒரே யோசனையாக இருக்குது. சரி எதுக்கு வம்பு, எப்படி இருந்தாலும் ரெண்டே ஒட்டுக்கா வேகிறது தானே. ரெண்டே ஒட்டுக்காவே போட்டு வைக்கலாம். ஆமாம் அந்த சரியாக இருக்கும். சரி இந்த கிழவி அரிசி வேறு எங்கே வச்சுருக்குதுன்னு தெரியலையே. ஆ இதை வேற போய் தேடணுமா? இந்த கிழவிக்கிட்ட போய் கேட்கலான்னா ஒரு குடும்ப பொம்பளை அரிசி வைக்கிற இடம் கூட உனக்கு தெரியாதானே நம்மளை ரொம்ப கேவலமாக பேசும். அதுக்கு நாமளே தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம். எப்படியோ இதுக்குள்ளே வந்துட்டோம். எப்படியோ இதெல்லாம் சக்ஸஸாக பண்ணி முடிக்கணும். இந்த கிழவி எப்போவாச்சும் நல்ல பேரையா நம்மளை சொல்லியிருக்குதா? எப்படியாச்சும் அதுக்கு சோத்தை ஆக்கி காட்டி நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நிரூபிக்கணும். சரி அரிசி எவ்வளோ போடலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கட்டும். முதல்ல கண்டுபிடிக்கலாம். எல்லாம் நம்ம போடுறது தானே கணக்கு. பார்த்து எடுத்து போடலாம்.